Dear friends, welcome to our channel AK Raman's Emotional Education Academy. இந்த வீக்கில் நம்ம பார்க்க போகிற சீரீஸ் த ஹார்ட் ஆஃப் திங்கிங்கில் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றி இந்த வீக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து சயின்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங்கிறத லாஸ்ட்டில் கொடுத்துருந்தோம். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் கொடுத்துருந்தோம். அப்புறம் ஹார்ட் ஆஃப் அப்சர்வேஷன் கொடுத்துருந்தோம். அப்புறம் ஹார்ட் ஆஃப் கொஸ்டினிங். ஸோ இது வந்து இந்த சீரியலில் வர்ற ஒரு எபிசோட்ஸ். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா ஜஸ்ட் யூ 1 செகண்ட் கெட் பேக், அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க, இன்னும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ போகிறது ஏதாவது கிரியேட்டிவ் திங்கிங். இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து நம்ம எல்லாமே நம்ம ஒரு அக்டர் பண்ணுற ஒரு வேர்ட் தான். இப்போது இந்த வீடியோவில் ஒரு கிரியேட்டிவ் திங்கிங்கிறது என்ன, அந்த கிரியேட்டிவ் திங்கிங் வந்து ஏன் வந்து நம்ம நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏன் பயப்படுறாங்க, ஒய் த பீப்புள்ஸ் ஆர் நாட் மோஸ்ட். ஒரு ஸ்டேட்டிஸ்டிக் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு 75% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து தே ஆர் நாட் ஃபாலோயிங் த இந்த கிரியேட்டிவ் திங்கிங் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. அது என்ன காரணங்கிறத இந்த ரிசல்ட் பார்க்கலாம். அப்புறம் அதே நேரத்தில் இந்த கிரியேட்டிவ் திங்கிங்கால் என்னென்ன யூசஸ், அப்புறம் இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது எப்படி என்னென்ன பதிலில் வந்து நம்மளே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எந்த விதத்தில் அதை வந்து நமக்கு கொடுக்குது, அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, அப்புறம் இதோட ஃபைனல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய ரெகுலர் ஷெட்யூல்லையே நம்மளுடைய அந்த ப்ரொடக்டிவ் வேயில் கூட எப்படி நம்ம கிரியேட்டிவ் திங்கிங் வந்து நம்ம ஒரு என்ஹான்ஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் எப்படி நம்ம ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், நம்ம லைஃபுக்கு இது எப்படி நம்ம கொண்டு வரலாம், நம்ம ப்ரொஃபஷனுக்கு எப்படி கொண்டு வரலாம், நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கு இது எப்படி கொண்டு வரலாம், நம்மளுடைய பிஸ்னஸ் மெட்டீரியலுக்கு எப்படி கொண்டு வரலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பை த வே, ஆனந்த்குமார். இந்த கிரியேட்டிவ் திங்கிங் நம்ம எல்லாமே நம்ம பரவலாக பேசுகிறோமே, அது என்ன கிரியேட்டிவ் திங்கிங் என்னன்னு பார்க்கும்போது இது ஒன்று, அதாவது நம்மளுடைய ஐடியாஸ் ஆல்ரெடி நம்மளோட அக்குமுலேட்டட் சிஸ்டம் இருக்குது இல்லையா. இப்போது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து நம்ம சிந்திக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்போ சிந்திக்காமல் எப்படி நம்மளால் வேலை செய்ய முடியும், நமக்கு அந்த கொஸ்டின் வருது இல்லையா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம மோஸ்ட் ஆஃப் த நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் வந்து நம்மளுடைய ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து என்னென்ன மாதிரி ஆகிருக்குதோ அந்த ஹேபிட் ஃபார்மேஷனில் தான் அந்த ஒர்க்கு வந்து அது சிஸ்டமேட்டிக்காக அது நடந்துட்டு போகிறது முடியா. நம்மளோட ஒரு அவேர்னஸோட ஒரு திங்கிங்கோட நம்ம திங்கிங் ப்ராசஸோட, அதாவது நம்மளுடைய அந்த கான்சியஸ் மைண்டோட வந்து அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளால கஷ்டப்பட்டு அதை எடுத்து கொண்டு வரணும் முடியா, நம்ம ரெகுலராக நம்ம பண்ணுற டெய்லி அன்றாட நம்ம செய்கிற டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ஒரு சப்கான்சியஸ் மைண்டில் ஆல்ரெடி பதிவானதை வந்து நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். புதுசாக வந்து கான்சியஸ்லாம் கொண்டு வந்து ஒரு அவேர்னஸோட கிரியேட்டிவ் நம்ம செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஆக்டிவிட்டீஸை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லையா. இப்போது அந்த மாதிரி ஒரு அவேர்னஸோட ஒரு கிரியேட்டிவாக நம்ம பண்ணுது அப்படின்னா இந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது நார்மலாக நம்ம ஒரு சின்ன ஒரு ஹேபிட் வந்து போயிட்டுருக்குறோம், நார்மலாக ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம செஞ்சுட்ருக்குறோம். இந்த நேரத்தில் நம்ம அதையும் தாண்டி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகும்போது நமக்கு இங்கே என்ன தேவைப்படுதுன்னா நல்ல ஒரு இமேஜினேஷன் வெளியே கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் தேவைப்படுது. அப்புறம் ஒரு இன்னோவேஷன் அங்கே தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே ஒரு கம்பைன், ஒரு பிளண்டட் நம்ம இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஏதோ ஒரு இதில் இருப்போம், ஏதோ நம்ம இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கோம், அதில் பார்க்கும்போது நல்ல ஒரு சொல்யூஷன் அங்கே தேவைப்படுது. இப்போது நல்ல ஒரு ப்ராடக்ட் நம்ம தேவைப்படும், நல்ல ஒரு சொல்யூஷன் அங்கே தேவைப்படும், நல்ல ஒரு இமேஜினேஷன் அங்கே தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம பிளண்ட் பண்ணும்போது இந்த கிரியேட்டிவ் திங்கிங் வந்து நமக்கு தான் இங்கே தான் நமக்கு ஹெல்ப் ஆகுது. இப்போது இது எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இது கிரியேட் சரி எது இப்படி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம செய்யணும், ஏன் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஹேபிட்டை வந்து ரெகுலர் ஹேபிட்டில் வந்து நம்ம பெருசாக போயிட்டு இருக்கலாம் இல்லையா, எதுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு எஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் சால்விங் வந்து நமக்கு இங்கே நிச்சயமாக இந்த அது கொடுக்குது. அப்புறம் இதோட அந்த யூஸ் பார்த்தா இந்த ஹார்ட் அண்ட் டிசைன் இருக்காங்க இல்லையா, எஸ்பெஷலி அந்த கலைஞர்கள், அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஒரு ஹார்ட் அண்ட் டிசைன் வந்து அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து புதுசாக ஒரு இந்த யூனிவர்ஸுக்கு வந்து அவங்களால ஒரு கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அது ஒரு பெரிய ஒரு கிராட்டிடியூட் நம்ம இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா இந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸ் பார்த்தோன்னா நிறைய இப்போ இருக்கிற அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் பையாக இருக்கணும், அவங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா இதோட கிரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து அங்கே தேவைப்படுது. ஒரு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் தேவை, ஒரு என்டர்பிரினர்ஸ் தேவை. அதே நேரத்தில் நம்மளுடைய ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்போ இருக்கிற இன்னோவேஷனில் ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. பார்த்தோன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. ஈவன் ஒரு ஸ்மால் சின்ன ஒரு குழந்தைகள் இருந்து கூட பெரியவர்கள் இருக்குது. இப்போ எல்லாமே ஒரு சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸில் வந்து ஒரு சயின்ஸ் ஒரு டிஜிட்டல் எராவில் இருக்கும்போது அதையும் மீறி நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய அந்த கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு அந்த டிஜிட்டல் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல்
அந்த டிஜிட்டல் டிவைசஸ் வந்து நம்ம கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கும், அது எப்படி ஒரு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கும், இல்லை அது மூலமாக எந்த விதமான நமக்கு ஒரு டேஞ்சர்ஸ், எந்த விதமான ஒரு ஹார்ம்ஃபுல் நமக்கு கிரியேட் ஆகாது இருக்கும், இது வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ன பார்க்குறது, இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? இது வந்து முக்கியமான கேள்வி இல்லையா? இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது கிரியேட்டிவ் திங் வர்றதுக்கு நம்முடைய இந்த பிரெயின் பேட்டர்ன்ஸ், அந்த பிரெயின் ஸ்டார்ம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குற மூலமா நம்ம பிரெயினுக்கு வந்து நம்மளுடைய ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குற மூலியமா நம்ம கிரியேட்டிவ் திங்கிங் வந்து நம்மளால மாற்ற முடியுது. அப்புறம் இந்த மைண்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மைண்ட் மேப்பிங் மூலமா நம்மளோட கிரியேட்டிவ் அந்த எபிலிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியலாம். அப்புறம் பார்த்தோன்னா ஸ்கேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இங்கே வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா எஸ் பார் வந்து சப்ஸ்டிடியூட். இப்போ எல்லாமே ஒரே ப்ராசஸாக பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி போகும்போது சப்ஸ்டியூட் வந்து அதில் ஸ்கேம்பரில் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ஃபாபெட்டில் பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட். இப்போ வந்து எப்படி வந்து ஒரு கோஆர்டினேஷனாக நம்ம பண்ணும்போது அது எங்கே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகுது, எப்படி வர அதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஒரு அடாப்டபிலிட்டி. இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கோம். அந்த ப்ராசஸில் வந்து அடாப்டாக இருந்தால் என்ன ஆகும்? அது வந்து வித்தவுட் அடாப்டேஷன் இருக்கும்போது அதோட ரிசல்ட் என்ன ஆகுறது? அடாப்டிவிட்டி அங்கே தேவைப்படுது. அப்புறம் எம் ஃபார் வந்து மாடிஃபிகேஷன். எப்பவுமே அந்த கிரியேட்டிவ் மாடிஃபிகேஷன் அங்கே இருக்கும். இது எம் வந்து ஸ்டாண்டர்ட் மாடிஃபிகேஷன் அங்கே கொடுக்குது. அப்புறம் பி வந்து பார்த்தோன்னா இது புட்டு வந்து என்னன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இருக்கிற அந்த சிஸ்டமில் வந்து நம்ம வந்து அது வந்து மேக்சிமம் அந்த ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வர்றதுக்கு இது ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து ஆல்ஃபாபெட் யூஸ் ஆகும். அப்புறம் இ ஃபார் வந்து எலிமினேட். இப்போ ஆல்ரெடி ஒரு ப்ராசஸில் வந்து ஒரு 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 ப்ராடக்ட் போயிட்டு இருக்குது. அது குறிப்பிட்ட ஒரு ஃபேக்டர்ஸ் அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணனா இது எப்படி, இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஸோ அந்த எலிமினேஷன் வந்து கொடுத்து அதை ஒரு ப்ராடக்ட் இன்னோவேட்டிவாக கொண்டு வருது. அப்புறம் ஃபைனலாக பார்க்கும்போது ரீஅரேஞ்ச். ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், இதோட அந்த ப்ராஃபிட் இருக்குமா லாஸ் இருக்குங்கிறத இந்த ஒரு கிரியேட்டிவ் நம்ம பண்ணுறது ஸ்கேம்பர் மெத்தட் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் ஃபைனலாக நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம செஞ்சுட்டு இருக்கிற அந்த ஒர்க் வந்து ரிவர்ஸ் பேசிஸில் இப்போ நம்ம பிரெயின் ஸ்டாம் பார்த்தோம். இப்போ அதையே அந்த பிரெயின் ஸ்டாம் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது அதில் இப்போ நம்ம என்னென்ன ஒரு ஆக்டிவ் வந்து நம்ம ஒரு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம என்னென்ன சான்சஸ் இருக்குதுங்கிறத நம்ம இந்த ரிவர்ஸ் டெக்னிக் நம்ம இங்கே இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ இந்த கிரியேட்டிவ் வச்சு யாரெல்லாம் என்னென்ன எக்ஸ்பர்ட் வந்து அதை வந்து நம்ம வேர்ல்டுக்கு வந்து பெரிய ஒரு ஒரு வரமாக கொடுத்துருக்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப். இதை வந்து நம்ம மறக்க முடியாது. இவர் கொடுக்குற அந்த ப்ராடக்ட் இது எல்லாமே இவர் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதில் எடுக்கும்போது அதில் ஒரு மொபைல் ஃபோனோட ஒரு டிவைஸ் அதோட அங்கே அத்தனை ஒரு டிவைஸ் அங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா ஐபாடோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே அங்கே பிளண்டட். அப்புறம் பார்த்தோன்னா ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது மூணுமே ஒரு பிளண்ட் பண்ணி இது வந்து நியூ ஐட்டமாக இது மார்க்கெட்டிங் வரும்போது இதோட கிரியேட்டிவிட்டி வந்து மோர் அண்ட் இன்னுமே ஒரு ஆப்பிள் வந்து அதோட கேட்டகரிக்கு அந்த ரெப்புடேஷன் ஆகட்டும், இல்லை அதோட அந்த மார்க்கெட்டிங் வந்து ஏன் வந்து இன்னும் அப்படி ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படிங்கன்னா அது வந்து இன்னொரு ஹை லெவல் இருக்குதுன்னா இதோட கிரியேட்டிவிட்டி தான் அது வந்து ரொம்ப ஸ்டீவ் ஜாப் அவங்களோட ரொம்ப இதுவாக இருக்குது. அப்பயே பார்த்தோன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் இவரோட வந்து ஒரு அத்தனை ஒரு இன்வென்ஷனுக்குமே அவரோட அந்த மெயின் அந்த கிரியேட்டிவிட்டி தான் இங்கே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது. அப்புறம் பார்த்தா ஐன்ஸ்டீன் இவரோட அந்த ரிலேட்டிவிட்டி தியரி இருக்குது இல்லையா? இது வந்து நம்மளை வந்து புதுசாக ஒரு கோண வேங்கில் வந்து ஸ்பேஸுக்கும் டைமுக்கும் நம்மளும் இந்த திங்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஐடியாஸ் நமக்கு வந்து நியூ ஆங்கிள் ஒரு ஐடியாஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 75% பீப்புள்ஸ் வந்து இந்த கிரியேட்டிவ் பக்கமே அவங்க போகிறது இல்லையா. அதே போல் இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லையா, இதில் வந்து ஒரு 60% ஆர்கனைசேஷன் வந்து இந்த கிரியேட்டிவ் சைடே அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. இப்போ யார் அப்படின்னா ஒரு 25% ஆஃப் எம்ப்ளாயி தான் அவங்களுடைய அந்த அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து ஒரு கிரியேட்டிவ் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு அவங்களோட அந்த கம்பெனிஸோ அந்த அந்த பாஸ் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு மோட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது. இது என்ன காரணம் அப்படின்னா மேக்ஸிமம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு சிஸ்டமில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதை வந்து நாம் அதிலிருந்து வேறு வந்து வெளியில் நம்ம ஷிஃப்ட் ஆகும் போது அங்கே என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து அங்கே நடக்குது. ஏன்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம், புதுசாக ஒரு 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 திங்கிங் ஒரு நம்ம பேட்டர்ன் நம்ம மாற்றி கொடுக்குறோம் போது இது வந்து நம்ம சொசைட்டியாலையும் இல்லை நம்மளுடைய அந்த மார்க்கெட்டிங்கில் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா, இது வந்து ஸ்டேட் பை ஆகுமாங்கிற அந்த பயத்திலேயே ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து என்ன ஆகுனா அந்த கிரியேட்டிவ் ஒர்க் வந்து அவங்க தொடர்றது கிடையாது. ரெண்டாவது பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக போயிட்டு இருக்கு, எல்லாமே சிஸ்டமாக போயிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து அங்கே டைம் வேணும், நம்ம வி நீட் இனாஃப் டைம் இல்லையா. அந்த டைம் வந்து நமக்கு இல்லாமல் லேக் ஆஃப் டைம் காரணமாகவும் என்ன ஆகுறாங்க இது வந்து நம்ம கிரியேட்டிவ் திங்க் வந்து நம்ம இங்கே கொண்டு வர முடியாமல் போகுது. அப்புறம் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம இருக்கிற அந்த இன்பில்ட் அந்த ட்ரெடிஷ்னல் திங்கிங் இருக்குது இல்லையா,
இதுவும் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட கிரியேட்டிவ் திங்க் பண்ண முடியாமல் அந்த ட்ரெடிஷன் நம்ம என்ன டிஎன்ஏல என்ன ஜீன்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்குதோ அதை வந்து நம்ம பாட்டு செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு மொத்தமாகவே இந்த ஒரு 3 or 4 ரீசன்ஸ்னால நம்ம கிரியேட்டிவ் பக்கம் போகாமல் நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து அங்கே தடுக்கப்படுது. அப்போது இதில் என்ன பெனிஃபிட்ஸ் பாருங்கள். இப்போது இவ்வளோ விஷயம் இருக்குது, இதையும் தாண்டி மேலே வரும்போது இந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு ஒரு இன்னோவேட்டிவ் கிடைக்குது. இப்போது ஒரு இன்னோவேஷன் இப்போ இருக்கிற நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்த இன்னோவேஷன் கிடைக்கல அப்படின்னா நம்மளால் வந்து இந்த அளவுக்கு நம்ம ஒரு சயின்ஸில் நம்ம அட்வான்ஸ் போயிருக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இன்னோவேஷன் ஒரு ஐடி கிடைக்குது. அப்புறம் பார்த்தோன்னா இப்போ இருக்கிற டைம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து நம்மளுடைய அந்த ப்ரொஃபஷன் ஆகட்டும், இல்லை ஃபேமிலி லைஃப் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஆகட்டும். இப்போ பார்த்தோன்னா என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இருக்கு, எல்லாமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் வந்து இந்த கிரியேட்டிவ் திங்கிங்னால தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன். இப்போ ஒரே இதில் சிஸ்டம் வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. நிறைய ஒரு கொலாபரேட் ஆகும் போது அங்கே வந்து பிளண்டட் சிஸ்டம் வரும்போது நிச்சயமாக நமக்கு வந்து அங்கே நல்ல ஒரு குட் ரிசல்ட் வந்து நம்ம சொசைட்டி கிடைக்கும். Thank you all. If you not subscribe, you kindly do that. We will see you in the next video with a new topic, with a new innovation, with the new ideas. Thank you. Bye bye. You are Anand Kumar. Let us.